ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா கேரட் பீட்ரூட் ஜூஸை பற்றி தான். கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து மிகவும் நல்லது. அதை டெய்லியும் காலைல எந்திரிச்சு ஒரு 5 மணி இல்லை 6 மணியை போல் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா, தினந்தோறும் குடிச்சு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை வந்து ரொம்பவுமே இது வந்து அதிகரிக்க செய்யும். உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுக்களெல்லாம் வந்து இது வந்து வெளியேற்றிடும். உங்கள் வயிற்றில் உள்ள அழுக்கு, மற்ற தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே அது வந்து வெளியேற்றிடும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு நன்மை தரக்கூடியது. கேரட் பீட்ரூட்டோட நீங்கள் வந்து மலை நெல்லிக்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம். டெய்லியும் காலைல எழுந்திரிச்சு இதை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த டீ, காஃபி இதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லியும் காலைல காட்டி எழுந்திரிச்சு இதை வெறும் வயிற்றில் தினந்தோறும் குடிச்சு வந்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் பாருங்களேன், உங்களோட இருந்த உங்களோட ஸ்கின்னுக்கும் அதுக்கப்புறம் உள்ள ஸ்கின்னுக்கும் உங்களுக்கே சேஞ்ச் தெரியும். உங்களை வந்து ரொம்ப இளமையாக காட்டும். உங்களோட தோல் வந்து மிகவும் மிருதுவாகவும் இளமாகவும் உங்களை வந்து வைத்துக்கொள்ள உதவும். ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சர்க்கரை இருக்க பேஷண்ட் வந்து தயவுசெய்து சாப்பிடக்கூடாது. சர்க்கரை பேஷண்ட்டு இந்த ஜூஸை வந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சர்க்கரை பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற நார்மலாக இருக்க பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது. சர்க்கரை பேஷண்ட் வந்து இதை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா மகத்துவம், நன்மைகள் நல்லாவே இருக்குது. அதை டெய்லியும் கஞ்சி காலைல ஜூஸ் போட்டு அதோட சாறை வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது. வெறும் வயித்துல குடிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள அந்த சாறு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் போயிட்டு ரத்தத்தில் கலந்து அது மிகவும் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை வந்து ரொம்பவே அது வந்து அதிகரிக்க செய்யும். பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க சட்டை கலரும் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், அந்த ஜூஸும் ஒரே கலரில் தான் இருக்குது. அதனால் தினந்தோறும் இந்த ஜூஸை குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா கேரட் பீட்ரூட் ஜூஸை பற்றி தான். கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து மிகவும் நல்லது. அதை டெய்லியும் காலைல எந்திரிச்சு ஒரு 5 மணி இல்லை 6 மணியை போல் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா, தினந்தோறும் குடிச்சு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை வந்து ரொம்பவுமே இது வந்து அதிகரிக்க செய்யும். உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுக்களெல்லாம் வந்து இது வந்து வெளியேற்றிடும். உங்கள் வயிற்றில் உள்ள அழுக்கு, மற்ற தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே அது வந்து வெளியேற்றிடும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு நன்மை தரக்கூடியது. கேரட் பீட்ரூட்டோட நீங்கள் வந்து மலை நெல்லிக்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம்.